வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற தலைப்பில் சிந்திக்கின்ற நண்பர்களே, மூச்சுதான் சிலருக்கு பேச்சாகவும் இருக்கு. மூச்சுக்கு 300 தடவை எதையாவது முணுமுணுத்து கொண்டு இருப்பாங்க. அதனால மூச்சு நம் வாழ்க்கையில எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இங்க மேலும் நாம சிந்திப்போம். உருவம் அருவம் என்பவை நம் வாழ்வுடன் பின்னி பிணைந்தவை. ஜாங்கிரி அப்படிங்கிற ஒரு இனிப்பு பதார்த்தம் உருவம். அதனுள் இருக்கிற இனிப்பு சுவையானது அருவம். கடவுள் உருவம் இல்லாதவர். அவருக்கு கைகளோ கால்களோ இல்லை, முகமோ கண்களோ கிடையாது. கடவுள் என்பது மிக உன்னதமான சக்தி. அந்த சக்தியை, அதன் வீரியத்தை எப்படி சொன்னாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடிவது கடினம். அதற்காகத்தான் முன்னோர்கள் கடவுளுக்கு உருவம் கொடுத்தாங்க. கடவுளின் மிக பிரம்மாண்டத்தை, அதன் பேரொளியை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் விக்கிரகத்தையும் ஆலயங்களையும் பிரம்மாண்டமாக அமைச்சாங்க. அன்றைக்கு நமக்கு ஏதேனும் துன்பமோ பிரச்சனையோ என்றால் ஓடோடி வந்து நமக்கு கரங்கொடுப்பார், கை தூக்கி விடுவார் என்று உணர்த்துவதற்காகத்தான் கடவுளுக்கு ஏராளமான கரங்களையும் படைத்தார்கள். கடவுள் எனும் சக்தியை முதலில் உணர வேண்டும். அந்த சக்தியை உணர்வதற்கும் அறிவதற்கும் அறிந்து தெளிவதற்கும் நமக்குள் ஓரளவேனும் சக்தி வேண்டும். 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நம்மூர் மைதானத்தில் நடக்கிறதென்றால் அதில் கலந்து கொள்வதற்கு முன்பாக 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர் தூரம் வரை ஓடி பயிற்சி பெறணும். முதல்ல அதற்கு நமக்கு தெம்பு வேணுங்க. 100 மீட்டர் தூரத்தை மூச்சிறைக்காமல் எளிதாக ஓடி கடந்தால்தான் அடுத்து 200 மீட்டர் வரை ஓடி செல்ல மனமும் கால்களும் தயாராகும். அந்த 200 மீட்டர் இலக்கும் அருமையாக முடிந்துவிட 400, 500, 600 மீட்டர் என ஓட்டங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிடும். பிறகு 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கடினமாக இருக்காது. வெற்றியை அடைவதும் சுலபமாக இருக்கும். அட, பார்க்கறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்கா, ஆனா குதிரை பாய்ச்சல்ல ஓடி மிரட்டிட்டானே என்று பாராட்டுவாங்க பார்வையாளர்கள். குதிரையின் வேகத்துக்கு இணையாக என்று சொல்லும் போது எல்லோருக்கும் குதிரையின் உருவம் மட்டுமே மனக்கண்ணில் தோன்றும். ஆனால் அதனுள் இருக்கிற அதிவேக சக்தியை நம்மால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். கடவுள் சக்தியாகட்டும், குதிரை சக்தியாகட்டும், இவை எல்லாமே நம் மூச்சுக்கு இணையானவை என்பதை உணருங்க. இன்னும் சொல்ல போனா மூச்சு என்பதிலும் உருவம் இல்லை, அது ஒரு அருவம்தான். ஆகவே கடவுளை போலவே நம் மூச்சுக்கும் உருவம் இல்லை, ஆனால் உயிர்ப்பானது, சக்தியானது நம் மூச்சு. அந்த மூச்சின் வீரியத்துக்கு தக்கபடி நம் அன்றாட பொழுதுகள் அமைகின்றன. அதே போல் நம் அன்றாட வாழ்வுக்கு தக்கபடியே நம் மூச்சின் செயல்பாடுகள் இருக்கின்றன. ஒரு நாளின் 24 மணி நேரமும் நல்ல பொழுதாக அமைவதற்கும் நம் மூச்சானது எந்த செய்கூலியும் சேதாரமும் இன்றி இயங்குவதற்கும் நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அது சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியம் தேவையெனில் அதில் தேர்ந்தவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா சில பயிற்சிகள் தேவை. அதில் முக்கியமானதும் முதன்மையானதும் மூச்சு பயிற்சி. 2 பக்கமும் பெடல் இருக்கு. சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு 2 கால்களையும் அந்த பெடல்களை மிதிச்சா சைக்கிள் ஓடும். கீழே விழாம இருக்கிறதுக்கு ஹேண்டில் பாரை கவனமா பிடிச்சு பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப சிம்பிள் என்று சைக்கிள் ஓட்டும் வித்தைய வாய் வார்த்தையாக எளிமையாக சொல்லிடலாம். ஆனா பயிற்சி தான் முக்கியம். பெடல் செஞ்சு சைக்கிளை வேகமா ஓட்டவும் கற்றுக்கொண்டுட்டோம். இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற சைக்கிளை நிறுத்த வேண்டும் அல்லது வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனில் பிரேக் போடணும், அப்படிதானே? குதிரைக்கு கடிவாளம் போன்று வாகனங்களுக்கு பிரேக். அதே போல் உருவமற்ற மூச்சை உற்று கவனிக்கிற சாமர்த்தியத்தில் தான் நம் ஆரோக்கியத்துக்குமான வேகம் இருக்கிறது. நோய்களுக்கான பிரேக்கும் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதாவது மூச்சை நம்ம கவனிக்கிற அந்த சாமர்த்தியத்துலதான் நம்மளோட ஆரோக்கியத்துக்குமான வேகம் இருக்குது. நோய்களுக்கான பிரேக்கும் அதுலதான் அடங்கியிருக்கு. ஆரோக்கியம் அதிகரிக்கவும் நோய்கள் தாக்காமல் ஓடி போவதற்குமான விஷயம்தான் மூச்சு பயிற்சி. சரி, இப்போ மூச்சு பயிற்சி செய்யறதுக்குரிய அந்த பிராக்டிக்கல் அப்ரோச்ச சுவாமிஜி சொல்றாங்க. இன்னும் நம்ம கூர்ந்து கவனிப்போம். முதல்ல சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகை நீராக்கி கொள்ளுங்கள். உங்களின் வலது உள்ளங்கையால் வயிற்றின் தொப்புள் பகுதியை மூடிக்கொள்ளுங்கள். அடுத்து இடது கையை நெஞ்சு பக்கமாக கொண்டு வந்து இடது விரல்களால் வலது காதை மூடிக்கொள்ளுங்கள். உங்களது இடது கையின் முதல் பாதியும் புஜமும் நெஞ்சு பகுதியை அதாவது மார்பை அழுத்தியபடி இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை உங்கள் முகமும் முதுகும் நேராக இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன, சரியா? அடுத்து அப்படியே ஆடாமல் அசையாமல் அமர்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்து நிதானமாக, எந்த படபடப்பும் இல்லாமல், பதற்றமும் தொற்றிக்கொள்ளாமல், எந்த தடையேதும் இல்லாமல் மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். மூடியிருக்கும் கண்கள் மூடினபடியே இருக்கட்டும். நிமிர்த்திய முகமும் முதுகும் அப்படியே இருக்கட்டும். இடது கை நெஞ்சு பகுதியை அழுத்தியதிலும் வலது காதை பொத்திக் கொண்டதிலும் மாற்றங்கள் ஏதுமின்றி இருக்க தொப்புளில் வலது கையை வைத்தபடி ஒரு 5 முறை நன்றாக மூச்சை இழுத்து பிறகு நன்றாக வெளியே விடுங்கள். உங்கள் நுரையீரலானது நன்றாக விரிவடைந்து மொத்த மூச்சையும் உள்வாங்கிக் கொள்வதை உங்களால் உணர முடியும். என்ன, 5 முறை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நம்மள. அடுத்து உங்களின் இடது கையின் உள்ளங்கை தொப்புள் பகுதியை மூடிக்கொண்டிருக்கும்படி செய்யுங்கள். இப்போது வலது கையின் முன்பகுதியும் புஜமும் நெஞ்சு பகுதியை அழுத்த வலது கை விரல்களால் இடது காதை பொத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் முகம் முதுகு இந்த இரண்டும் நேராக இருக்கிறதா என்று கவனியுங்கள். கண்களை மூடிக்கொண்டு மூச்சை உள்ளிழுத்து அதே போல வெளியே விடுங்கள். அடடா, பொது பைப்ல தண்ணி வரமா டைம் ஆச்சு இது அப்படின்னு ஒரு பரபரப்பு இருக்கும். அந்த பரபரப்பு வேண்டாம். இப்படி காலங்காத்தால 1/4 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா குளிச்சு கிளம்பி பஸ் பிடிச்சு ஆபீஸுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுமே எனும் பரபரப்பு தேவையே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படி உட்கார்ந்து கண்ணை மூடி மூச்சு பயிற்சி செஞ்சா மனைவியும் குழந்தைகளும் இவர் சாமியார் ஆகி விடுவார் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்களோ அப்படிங்கிற கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மூச்சு பயிற்சி என்பது சாமியார் ஆவதற்கான டிப்ளமோ கோர்ஸ் அல்ல. நம் வாழ்வை எளிமையாகவும் வழமையாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான எனர்ஜி டானிக் தான். மிக அருமையான புத்துணர்ச்சி போஷாக்கு தரும் இந்த மூச்சு பயிற்சி. அதனால மூச்சு பயிற்சி குறித்த குழப்பமோ கலவரமோ அவசியமே இல்லை. அன்பர்களே, சொல்ல போனா குழப்பம் கலவரங்களை எல்லாம் அடித்து விரட்டுவதற்கான ஆயுதம் தான் இந்த மூச்சு பயிற்சி என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்றாங்க சுவாமிஜி. இதை நாம அனுதினமும் செஞ்சு நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் அன்பர்களே. அதனால நமக்கு தெரிந்த அன்பர்களுக்கும் இந்த பயிற்சியோட மேன்மைகளை எல்லாம் சொல்லி நாமும் வாழ்ந்து எல்லோரும் சிறப்பாக வாழ வழிகாட்டுவோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.